கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 88வது அதிகாரம் 9 12 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 88 9 to 12 ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மாறிடா எமானேசரே மாறாதவர் அன்பனாலுமே கால்வாரே சிலுவை மீதிலே காணுதே இமா அன்பிதே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கிணை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே பாவியாயிரு கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கிணை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினோம் தாம் உள்ளம் போல் உன்னை நேசித்ததினால் அல்லல் யாவும் அகன்றிடுமே ஆதிதேவன் பலியானாரே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கிணை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே நியாய விதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணரின் அன்பு பெரிய வல்லவரின் அன்பு நல்லதே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கிணை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். முதல் வசனத்தை வாசிப்போம். 88வது அதிகாரம் சங்கீதம் 9. துக்கத்தால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கையை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறோம். மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்வீரோ செத்து போன வீரர்கள் எழுந்து உம்மை துதிப்பார்களா? பிரேதக்குழியிலே உமது கிருபையும் அழிவிலே உமது உண்மையும் விவரிப்பேன். இருளின் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியிலே உமது நீதியும் அறிவிக்கப்படும். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற காரியம். சரி, இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆக்க சொன்னேன். 2 பேர் போகிற பாதை, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சென்ற பாதை. ஒன்று யோனா சென்ற பாதை. ஏன் இயேசு கிறிஸ்துவையும் யோனாவையும் நம்ம இணைத்து பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தனது மரணத்தை யோனாவுடைய மரணத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல நான் உங்களுக்கு சில காரியங்கள் நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். யோனா தண்ணிக்குள்ள போகும்போது மரித்து மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பூமியின் வயிற்றுக்குள்ள போனார். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம நேரா அதை லேசா டச் பண்ணோம். 88வது அதிகாரம் 5வது வசனத்தை முதல் உங்களுக்கு காட்டுறேன். மரித்தவர்களை ஒருவனை போல நெகிழவர். மரித்தவர் 2 பேர் சென்ற பாதையும் மரித்த பாதை தான் முதல் பாயிண்ட். 6வது வசனத்தை பாருங்க. இருளின் ஆழம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றுக்கு உள்ள போறார். இருள். யோனாவும் ஆண்டவர் தூக்கி உள்ள போட்டுறாரு. அவன் நேரம் மீன் வயிற்றுக்குள்ள போல பாதாளத்திற்குள்ள பூமியின் தாழ்விடத்துக்கு அவர் போயிட்டார். 7வது வசனம் பாருங்க. உமது கோபத்தின் அலைகள், எல்லாரும் அலைகள், லிட்டரலா அலை. யோனாவா தண்ணிக்குள்ள சுத்தி வருது, அது அலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அலை. 8வது வசனம் பாருங்க. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக்கி விளக்கினேன். அறிமுகமானவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம்? இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் சில நேரத்தில் ஒருத்தர் கூட எல்லாம் போயிட்டாங்க. யோனா அவர் இஸ்ரேல் தேசத்தை விட்டுட்டு நினைவு பட்டத்து போனார். எல்லாமே தூரமா கொண்டு போனார்கள். 2 பேருமே கொண்டு போனார்கள். 9வது வசனத்தை பாருங்க. துக்கத்தாலே என் கண் தொய்ந்து போயிற்று. துக்கத்தாலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய துக்கம் என்ன துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மேல வந்து சுமருது. அது ஒரு துக்கம். யோனாவுடைய துக்கம் என்னது?
நான் சொல்லி ஆண்டவர் கேட்கல, அது அவருடைய துக்கம். 2 பேர் ஆனா துக்கம் தான். 10ஆம் வசனம் மறுக்கப்படும் பாருங்க. 11ஆம் வசனம், உமது உண்மையும் கிருபையும். உமது உண்மையும் கிருபையும் அங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவர் தேவகுமாரனாக இருக்கிறதுனால கேட்டுக்கோங்க, தேவகுமாரனா இருக்கிறதுனால உலகத்தின் பாவம் அவர் மேல வர்ற அளவுக்கு அவரால் தாங்க பிடிச்சது. வேற யாராலும் முடியாது. உலகத்தின் பாவம் பொழுது அவர் மேல வருது. ஆனால் அவர் எப்படி இருக்காரு? மரித்து உயிரோடு எழுந்துட்டார். அது கிருபை. மரிக்கும் போது அவர் அடக்கம் என்ன படிக்கிறார்? அப்ப நாமும் சேர்ந்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். உயிர் தொழும் போது நாமும் சேர்ந்து உயிரோடு வரும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 88வது அதிகாரம், இருளின் பூமி. 9வது குறிப்பு 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய எரிச்சல் என் மேலே புரண்டு போகிறது. பயங்கரமாய் புரண்டுறது எங்க? ரொட்டேஷன். யோனா அப்படியே சுத்தி போகிறார் தண்ணிக்குள்ள. 17ஆம் வசனம் பாருங்க. நாள்தோறும் தண்ணீரை போல என்னை சொல்லு. இது தாவீது தண்ணீர்லாம் கிடக்கல, அங்க கடலே கிடையாது. இது ஆண்டவர் எழுதும்போது இது இயேசு கிறிஸ்துடைய பாதை, யோனாவின் பாதை. இந்த 2 பாதைகளை தான் அவங்க போகிறார்கள். சரி, இப்ப முதல் வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 9வது வசனம், சங்கீதம் 88:9. துக்கத்தாலே என் கண் துய்ந்து போயிற்று. துக்கம் ஆண்டவர் வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற முடிகிறார். யோனாவுக்கு அது மாறவே இல்லை. அவர் கடைசி சோகமா இருந்தார். ஆண்டவரே, நான் சொன்னேன்ல ஆண்டவரே, நீங்க கேட்கவே இல்லை, நான் இன்னும் எரிச்சல்ல தான் இருப்பேன், சாகரவர் இப்படிதான் இருப்பேன். ஆனா ஆண்டவர் இடத்துல வருகிற ஒவ்வொருத்தருக்கும் துக்கம் சந்தோஷமா வரும். ஆனால் அவர் போன பாதை துக்கத்தின் பாதை, அதை அவர் மாற்றவே முடியாது. இந்த துக்கம் நேர்ந்ததுன்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா? ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். இந்த துக்கங்கிறது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் ஆசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷர புறக்கணிக்கப்பட்டும் துக்கம் நிறைந்தவரும். இந்த துக்கம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் இழந்து போகும்போது வரும். இவர் எதெல்லாம் இழந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகுமாரன்கிற ஒரு விட்டுட்டு இந்த பூமிக்கு வருகிறார். வாசிக்கும் போது இங்க பாத்தீங்களா, 53வது அதிகாரம் 1வது வசனத்துல ஏசாயா அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? என்ன இவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பாலகனாக பார்த்தார். குட்டி பையன், அழகு மிகுந்தவர். இந்த கடவுள், இந்த அழகான ஒரு பையன், இவர் தான் மேசியான தெரிஞ்சு இப்ப இவர் எப்படி காட்டப் போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் பாவம் முழுவதும் இவர் மேல வரப்போகுது. அந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? துக்கம் நிறைந்தவராக இருப்பார். துக்கம் நிறைந்தவர். கண்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை விட்டு நமது முகத்தை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டிப்பட்டவராக இருந்தார். நமது முகத்தை மறைத்துக் கொண்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, யூதர்கள் எடுத்துக்கோங்க, இந்த இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். சொல்லுவார், காணாமல் போன என் நாடுகளுக்குத்தான் நான் வந்தேன். இந்த கானானி ஸ்திரியை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமான்னு கேட்பார். ஆனா அவங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ அந்த ஜனத்துல வந்தாரு, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவருடைய நிலைமை இதுதான், அவருடைய உண்மையான நிலைமை அது. சரி, 4வது வசனம் பாருங்க. மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏற்றுக்கொண்டு சுமந்தார். இது ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு காரியம். இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி இப்படி தலையில கொண்டாடுறான் ஒரு யூதன். அவன் ஆடு கொண்டாடுறான். அவன் செய்த பாவத்தை அந்த தலைமையில வைக்கிறான். ஆட்டத்தை ஆசாரியன் என்ன செய்யறான்? அந்த ஆடை பலி செலுத்துறான். பலி செலுத்தும் பொழுது இவனுடைய பாவம் ஆட்டுடைய தலையில போயிருது. இவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆடுகள்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டிய புருஷன் தான் நம்ம பார்க்கிறோம். சுமர்ந்து தீர்த்துட்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அந்த துக்கத்திற்கு என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, நமது துக்கத்திற்கு என்ன நடந்தது? யோவான்
16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமா சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷம் எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் போயிடுச்சு, நமக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற போது அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 22 வசனம், உங்கள் சந்தோஷம் ஒருவனும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும். ஆனால் சந்தோஷம் மட்டும் நம்ம விட்டு போகாது. சரி, இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55 வசனம் ஸ்தேவானா பார்க்கிறோம். 7:55. ஸ்தேவான் கல்லீரலுக்கு ரெடியா இருக்காங்க, கையில கல் ரெடியா இருக்கு. ஸ்தேவான் என்ன செய்யறாருன்னா, வானத்தை வச்சு பார்க்கிறான். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வசனம் இயேசுவை கண்டு பார்த்தாரா. பார்த்துட்டு இந்த வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது நிற்கிறதையும் கண்டு, இப்ப நான் அழகா சொல்லுறானா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த கல் விட்டு எரியும் போது ஐயோ வலிக்குதுன்னு சொன்னாரா? சொல்லவில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு டாக்டரா இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு அனஸ்தீசியா கொடுத்திருக்காரு. அந்த கல் அவர் மேல விழும்போது அவருக்கு நல்லா ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்படி தன் ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் துக்கம் சந்தோஷமாக மாறுகிற காரியம். ரைட். உமக்கு நேராக என் கரத்தை நீட்டுவேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 88வது அதிகாரம் 9வது வசனம், உமக்கு நேராக என் கண்களை விரிக்கிறேன். இப்படி சிலுவையில் விரிக்கிற காரியம் உமக்கு நேராக. இந்த நேராக விரிக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த கை நேராக விரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கைக்கு ஒன்று செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்று செஞ்சுட்டு தான் அந்த கையை நேராக நீட்ட முடியும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, சங்கீதம் 118 27. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளிலே கயிறினாலே கட்டுங்கள். அந்த நீட்டுறதுக்கு முன்னாடி அந்த கையை கட்டணும். நான் சொல்லல, பைபிள் சொல்ல. எங்க கட்டினார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 18வது அதிகாரம் 24வது வசனத்துல தெளிவா அந்த கை கட்டப்படுகிறது. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசிரியருடைய காய்பாகத்திலே அவனை கட்டுனராக அனுப்பினார். கை நீட்டப்பட்ட கைக்கு முன்னாடி சிலுவையில் அது கட்டப்படும். ஏன் அது கட்டப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, அதே சங்கீதம் 118வது அதிகாரம் 22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளிய கல்லே மூளைக்கு தலைக்கல்லாச்சு. இது கர்த்தர்களை ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருது. இது வீடு கட்டுறதுக்கு ஆகாத கல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு இது புரியாது. ஆனா அந்த காலத்துல எப்படி ஒரு வீடு கட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்க, கற்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அப்ப டெக்னாலஜி வேற. ஒரு கல் இன்னொரு கல்லை கிட்ட வைப்பாங்க, இப்படி வந்து 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 4 பக்கம் வரும், மேல வந்து ஒரு தலைக்கல்ல வச்சிருப்பாங்க, அது முட்டும். இப்ப இந்த ஆசாரி அங்க பட்டறையில இருந்து ஒரு கல்லை அனுப்பி விடுவாங்க. அந்த கல்லு கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு. அதை பார்த்த கொத்தனாரு, என்னையா தப்பான கல்லை அனுப்பிட்டாங்க, இந்த கல்லை துருதி கொட்டுறது, கட்டிட்டு இருக்கிற பில்டிங் முடிஞ்சிட்டே இருக்கு. இப்ப தலைக்கல் வரலையே அப்படின்னு சொல்லி அனுப்புனானா, அந்த ஃபேக்டரியில இருந்து சொல்றாங்க, ஐயா முதவே அனுப்பணும் ஐயா, தேடி பாரு அங்கே தான் கிடக்கும் அப்படின்னு. ஆமா ஐயா, இங்கதான் கிடக்குன்ட்டு ஒரு மூலையில கிடக்கு. அதெல்லாம் தொடச்சி கிடைச்சி பச்சை கலர்ட்ட ஃபிட் ஆகுது. இதான் ஆகாது என்ற தள்ளியக்கள். இவன் மூளைக்கு தலைக்கல்லாம் ஆயிடுச்சு. இஸ்ரேல் மக்கள் இயேசு வேண்டான்னு தள்ளாங்க, ஆனா அவர் தான் என்ன செஞ்சாரு, தலைக்கல்லாக மாறிட்டார். சரி, இதுதான் உலகத்தின் பாவத்தை கைகளை எப்பொழுது விரித்தார் நம்ம பார்ப்போம். லூக்கா 23:33. லூக்கா 23:33. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாகலும் உம்மை பின்பற்றுகிற ஆயத்தம் இருக்கிறார். எப்ப
அந்த கை கட்டப்படுறதுக்கு முன்னாடி, சிலுவையில் விரிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல வந்து சேர்ந்து. கபால ஸ்தலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். கபாலம் மண்டபம், அதுக்குள்ள என்ன இருக்காது, மூளை இருக்காது. நம்ம மண்டை இருக்குது, தோல் இருக்குது, மூளை இருக்குது, சிந்திக்கிறோம். ஆனா அது சிந்திக்க முடியாது. ஏன்னா நீங்க மூளையை கலட்டி வச்சா தான் விசுவாசிக்க முடியும், இல்லைன்னு விசுவாசிக்க முடியாது. இயேசு எனக்காக பாவத்தை சுமத மறிக்கும்போது என் பாவம் கேன்சல் ஆச்சு, நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தான் கபால ஸ்தலத்தில் வந்து அவர் தன் கையை விரிக்கிறார். சரி, 10வது வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 88:10. மரித்தவனுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போனவருக்கு எழுந்து உங்களை துதிப்பார்களா? இந்த 2 கேள்விகளை நம்ம பார்க்கிறோம். முதல் கேள்வி, மரித்தவனுக்கு அற்புதம். இந்த மரித்தவர்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மரித்தவர்னா யார்? வாசிப்போமா? யோவான் 5வது அதிகாரம் 25 வசனம். 5:25 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலவர், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நான் 2000க்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டால் மரித்த நிலைமையில் இருக்கேன். என்ன காதல ஓதுனாலும் எனக்கு கேட்காது, மரித்த நிலைமையில் இருக்கும்போது. ஆனா அந்த வசனம் வந்து என்னை உயிர்ப்பிக்கிடுச்சு. இப்ப நான் மரித்தவன் கிடையாது, சத்தத்தை கேட்கிற காலம் வந்துருச்சு. ஆனா 28வது வசனம் பாருங்க, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். இது எங்க பிரேத குழி. இந்த பிரேத குழி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரியம் உங்களுக்கு காட்டப்படும். ஒன்று எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம், மரித்தவர்கள். எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி மரித்த அதில் மரித்திருக்கும் உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்கார வச்சிட்டார். மரித்தவங்கள உயிர்ப்பித்து உட்கார வச்சிட்டார். சரி, வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம சிங்காசனத்துக்கு முன்னாடி ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். இது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம மரித்து உயிர் திறந்து உண்மையிலேயே நமக்கு மரணம் வரும். இந்த மரணத்துக்கு அப்புறம் நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம துதிக்க போகிறோம். இதுதான் நம்ம பார்க்கிற காரியம். சரி, 11வது வசனத்தை நம்ம பார்ப்போம். பிரேத குழியை பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிக்கிட்டவங்களுக்கு சங்கீதம் 88:11. பிரேத குழியிலே உமது கிருபையை. பிரேத குழி அப்படின்னா என்ன அப்படின்னு காட்டுறேன். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். 2 பிரேத குழி உங்களுக்கு நான் காட்டப்படுகிறேன். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். எங்க அடக்கம் பண்ணப்படுகிறார்னா ஒரு பிரேத குழிக்குள்ள வைக்கப்படுகிறார். அத ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனம். 53:9, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனால் மரித்தபொழுது ஐசு. மரித்து உயிரோடு எழுந்த பிறகு எங்க இருந்தாரு? ஐஸ்வர்யத்தில் இருக்கார், ரிச் மேன் இருக்கார். இதாங்க வித்தியாசம். மரித்தார். பிரேத குழிக்குள் வைக்கப்பட்டார். ஆனா இப்ப இருக்கிற பொசிஷன் வேற. இது ஒன்று. ஆனா 2வது ஒரு ஆழமான காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37:12. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, என்னதுங்க, உங்கள் பிரேத குழிகளை திறந்து
உங்களை உங்கள் பிரேதக்குள் இருந்து வெளியேற பண்ணுகிறது. என் ஜனங்களே, நான் உங்கள் ஒரு 3 தடவை பிரேதக்குழியை திறப்பேங்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் போன ஒரு பாதை. இஸ்ரேல் மக்கள் போன பாதையில் அவங்க ஹிட்லர் ஒரு டைம் 4 லட்சம் யூதர்களை கொலை செய்யறான். ஸ்டாலின் ரஷ்யாவில் கொலை செய்யறான். இந்த உலகமே அவர்களை நோக்கி பார்த்து நடந்தது என்னன்னா, அவங்க பிரேத குழியை திறந்து நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேங்கிறார். இது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் தனி ஒரு ராஜ்யமா மாறிடுச்சு. அது எங்க இருந்துச்சுன்னா, பிரேத குழியில இருந்தா வந்துச்சு. இதுதான் அதிசயம். டேவிட் பென் குரியன் ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த தேசம் இன்னைக்கு அசைக்க முடியாத தேசமா மாறிடுச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பிரேத குழி 88வது அதிகாரம் சங்கீதம் 11. பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் இருந்து உம்முடைய உண்மையும் விவரிக்கப்படும். கடைசி ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். அது 12வது வசனம். இருளிலே உமது அதிசயங்களையும் மறதியின் பூமியிலே உங்களுடைய உண்மையும் விவரிக்கப்படும். இதை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கிறோம். இருள் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திரும்பி வர முடியாத ஒரு இடம். யோபு இதை அழகாக சொல்லுகிறார். யோபு 10வது அதிகாரம் 21. யோபு 10:21. கார் இருளும் மரண மந்தாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண தேசமும் ஒளியும் இருளும் இல்லாத தேசத்துக்கு திரும்பி வர முடியாது. திரும்பி வர முடியாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம திரும்பி மரித்து திரும்ப நம்ம வரப்போகிறோம். இது எப்படின்னா, உயிர்த்தெழுதல் மூலமா நடக்கும். இது எப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம். 15:55. மரணமே உன் கூரங்கே. இந்த பாதாளத்தில் நம்ம பெட்டிக்குள்ள இருக்கிறத மரணம் தான். மரணமே உன் கூர், ஷார்ப்னஸ். பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கிறிஸ்து இயேசுனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய கிறிஸ்து இயேசுனால மரணத்தின் கூர் பாதாளத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மளை இன்னைக்கு அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அந்த உட்கார வைத்திருக்கிறத தான் அந்த இருளிலிருந்து நம்ம வருகிறோம். இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 3:15. தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்தப்படும். இந்த கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைக்கிறத தான் நம்ம ஃபுல்லா அங்க பார்க்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாச வசனத்தோடு ஒப்பிட்டு உங்களுக்கு காட்டி முடிக்க போயிடும். 88வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் பார்த்துக்கணும். துக்கத்தாலே என் கண் தொய்ந்து போச்சு. அவர் கண் தொய்ந்து போகும்போது நம்முடைய கண்களை திறக்கிறார். ரைட். கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அந்த கை விரிக்கப்பட்ட கை எனக்காக விரிக்கப்பட்ட கை. நான் விசுவாசிக்கிறேன், அதனால எனக்கு நித்திய ஜீவன். அடுத்து பாருங்க 10. மரித்தவனுக்கு அதிசயம் செய்யுங்களோ. நம்ம பாவத்துல மரித்திருந்தோம், நமக்கு அதிசயத்தை செய்து நம்மள உன்னதத்துல அவரோட கூட உட்கார வச்சிட்டார். அது ஒரு அதிசயம். செத்து போனவனுடைய எழுந்து உயிர். செத்து போனவனுடைய ஆமா பிரேத குழியில் இருந்த இஸ்ரேல் தேசமே வெளியே வந்துருச்சு. நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. 11. பிரேத குழி உமது கிருபையும். பிரேத குழியில் ஆண்டவராக இயேசு போனாரு, ஆனா வெளியே வந்தார். இன்னைக்கு பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஸ்தேவன் அதை பார்க்கிறார். மறதியின் பூமியில் உமது அணியர். மறதியின் பூமிங்கிறது என்னது? அவளை மறக்க மாட்டாங்க. நம்ம என்னைக்கு அன்றை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய பேரில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கும் கிருபையுள்ள பிதாவே, உங்க துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள பேத்தோடு உங்களுடைய திருசும் இருக்கிறோம் ஐயா. யாத்தனை நன்மைகள் ஐயா. யோனாஸ் என்ற பாதை எங்கள் ஆண்டவராகிய இயேசு பாதையை இணைத்து எங்கள் வாசித்து சந்தோஷப்பட்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.